Hello everyone, welcome to Infinity Case. இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா அண்ணநகர் ஆர்டிக் சுசுகி ஷோரூம்ல. இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போறது the brand new Suzuki Gixxer SF 250. நமக்காக இந்த மிஷின் என்ன வெச்சிருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city don't show me no love and that's fine. Fuck local radio stations. Suzuki Gixxer SF 250 holds a 249cc single-cylinder oil-cooled engine with the power of 26.5 PS and gives a torque of 22.6 Nm. With a 6-speed gearbox, இந்த oil-cooled efficient motorcycle ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. என்னன்னா சுசுகி இதுக்காக செவரல் பேட்டன்ஸை ஃபைல் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் ஃபார் திஸ் ஆயில் கூல் சிஸ்டம். ஏன்னா இதில் கூலிங் ஃபின்ஸே இல்லை, விச் இஸ் குவைட் இன்ட்ரெஸ்டிங் ரைட். சுசுகி Gixxer SF 250 என்ஜினில் யூஸ் பண்ணுற வால்வ்ஸ், ஷிம் டைப் ரோலர் ராக்கர் ஆர்ம்ஸ், அதோட ரீட்டைனர்ஸ் அண்ட் த பிஸ்டன், இது எல்லாமே சுசுகி மோட்டோஜிபி மெஷின்ஸில் யூஸ் பண்ணுற டெக்னாலஜியில் இருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. மோரோவர் பிஸ்டனோட ஸ்கர்ட் ஏரியாவில் அவங்க கொடுத்துருக்க பிரிண்டட் சர்ஃபேஸ் ட்ரீட்மெண்ட்னால பிஸ்டனுக்கு ஃப்ரிக்ஷன் லாஸ் நிறையவே ரெடியூஸ் ஆகுது. இதனால என்ஜினோட அவுட்புட் இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் பெட்டர் ஃபியூல் எஃபிஷியன்சியும் கிடைக்குது. SF 250க்கு நெகட்டிவ் LCD கன்சோல் கொடுத்துருக்காங்க, which carry the same ஷிஃப்ட் லைட், கியர் இண்டிகேட்டர், கிளாக், 2 ட்ரிப் மீட்டர் அண்ட் அ டாக்கோமீட்டர். பட் இதில் புதுசாக லோ ஆயில் இண்டிகேட்டர் அண்ட் லோ பேட்டரி இண்டிகேட்டரும் கொடுத்துருக்காங்க. Gixxer 150ல கொடுத்த அதே ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி தான் Gixxer 250க்கும் கொடுத்துருக்காங்க. மைலேஜ் 30 to 35 கிலோமீட்டர்ஸ் தான் கொடுக்கறதுனால டேங்க் கெப்பாசிட்டி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா லாங் ரைட்ஸுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்கும். சுசுகி Gixxer SF 250க்கு ஆல் நியூ கம்ப்ளீட்லி LED ஹெட்லாம்ப்ஸும் டெயில் லைன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஃபேரிங் ப்ரீவியஸ் மாடலை விட இந்த நியூ டிசைனில் ரொம்ப ஸ்போர்ட்டியாகவே இருக்குது, ப்ளஸ் கிளிப்பான்ஸும் கொடுத்துருக்காங்க. SF 250யோட வெயிட் 16 kg ஹெவியர் தென் SF 150, பட் ஸ்டில் ரெண்டு பைக்கும் ஒரே ஃப்ரேம் தான் ஷேர் பண்ணுறாங்க. ரியர் டிசைனும் ரொம்ப கேட்சியாகவே கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கு வெட் மல்டிப்ளேட் கிளச் யூஸ் பண்ணுறாங்க, பட் இருந்தாலுமே கிளச் ஆக்ஷன் நான் ஹார்டாக தான் ஃபீல் பண்ணேன். 6-speed கியர் பாக்ஸ் கூடிய இந்த மோட்டார் சைக்கிள் ஒவ்வொரு தடவையும் எஃபர்ட் எடுத்து தான் கியர் ஷிஃப்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. Gixxer SF 250க்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் டெலிஸ்கோபிக் காயில் ஸ்ப்ரிங் செட்டப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இந்த காயில் ஸ்ப்ரிங் ஃபீச்சர் சஸ்பென்ஷன் Gixxer SF 155ல மிஸ்ஸிங், which makes the 250 a little more special. பட் பிரேக்ஸ் ரொம்ப ஹார்டாக பிடிக்கும்போது when the ABS actually comes on, சஸ்பென்ஷன் கொஞ்சம் ஸ்டிஃபராக இருந்திருக்கலாம்னு ஒரு ஃபீல் தருது. ரியரில் the same swing arm monotype சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சுசுகி 2019ல இருந்து வர எல்லா பைக்குக்குமே ஸ்டாண்டர்ட் ABS கொடுக்குறாங்க. அப்படி தான் இந்த Gixxer SF 250க்கும் டியூவல் சேனல் ABS ப்ரொவைட் பண்ணுறாங்க வித் அ ஃப்ரண்ட் டிஸ்க் ஆஃப் 300 mm அண்ட் அ 220 mm ரியர் டிஸ்க். ஒரு எவ்ரிடே யூஸாக இருக்கட்டும் ஆர் அ ஸ்போர்ட் ரைடிங்காக இருக்கட்டும், Gixxer SF 250 இஸ் அன் ஐடியல் சாய்ஸ். சுசுகி கொடுத்துருக்க ஷார்ட் டர்னிங் ரேடியஸ் கிளிப்பான்ஸ் டிராஃபிக்கில் யூசர் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்குது. ஆக்சிலரேஷன் இனிஷியல் ஸ்பீட்ஸில் அக்ரெசிவாகவும் டாப் எண்டில் லீனியராகவும் இருக்குது. ஓவரால் பைக் ஒரு மெச்சூர்ட் ஆட்டிடியூட் உள்ள பைக்னு டிஃபைன் பண்ணலாம். இப்போது இதோட ரைவலை பார்க்கலாமா? சுசுகி Gixxer SF 250 CBR 250R ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது Gixxer SFல இருக்கிற ரைடிங் கம்ஃபர்ட் CBR கம்மியாக கொடுத்தாலும் CBRோட இனிஷியல் பிக்கப் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. CBR கொடுக்குற அந்த கிளச், அந்த கியர் ஸ்மூத், ஸ்லிப்பர் கிளச் இல்லை காட்டியும் கிளச் ஆக்ஷன் சாஃப்டாகவே இருக்குது. பட் when it comes to Gixxer SF, கிளச்சும் கியரும் ஹார்டாக இருக்குது. ஐ கெஸ் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்கலாம், பட் ஸ்டில் CBR கொடுக்குற அந்த ரேசிங் ஃபீல் சுசுகி Gixxer SF 250 கொடுக்கலனாலும் ஒரு பிகினர் 250cc ரைடருக்கு அக்ரெசிவாகவும் ஹேண்ட்லிங் ரொம்ப நல்லாவும் லாங் ரைடுக்கும் பேக் பெயின் இல்லாமல் நல்லாவே இருக்கும் இந்த Gixxer 250 SF. ஹோண்டா CBR 250Rல விண்ட்ஷீல்ட் ரொம்ப லாங்காகவே ஷார்ப்பாகவே இருக்குது. இதனால டாப் ஸ்பீடில் CBRோட ஏரோடைனமிக் ப்ரொஃபைல் எஃபெக்டிவாக கம்பேர்ட் டு Gixxer 250 SF அதில் விண்ட்ஷீல்ட் ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர்
டாப் ஸ்பீட் அப்போது விண்ட் பிளாஸ்ட் ஜாஸ்தியாகவே இருக்கும். ஸோ டாப் ஸ்பீட் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம Suzuki Gixxer SF250 ரிவ்யூ பண்ணியாச்சு அண்ட் the results are awesome. CBR 250ஓட 24,000 rupees சீப்பராக இருக்குது அண்ட் ஒரு பிகினருக்கு 250 செக்மெண்ட்டில் இந்த பைக் நிச்சயமாக எடுக்கலாம். அண்ட் எக்ஷோரூம் ப்ரைஸ் 1.70 இருந்தாலும் ஆர்த்திக் சுசுகி அண்ணா நகர் ப்ரொவைடிங் ஆன் 1.97 ஆன் ரோட். அண்ட் எஸ், லைக், சப்ஸ்கிரைப், ஷேர், ஸ்டே டியூன். திஸ் இஸ் Aravind VS signing off, Infinity Gear. Too many thoughts on my mind, I can't sleep at night, so I just keep writing. I don't need no help, I don't need opinions, so don't waste my time then. I just been living online, my city don't show me no love and that's fine. Fuck local radio stations, I got more plays than all of these rappers combined. I'm going